வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம ஸ்பெஷல் கான்செப்ட்ங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஏன் இது ஸ்பெஷல் கான்செப்ட் அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. எப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர் அப்படிங்கிறதா ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல இருந்து உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்குமே கொஸ்டின் வந்துடும். எப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி எடுத்துக்கிறங்க, ரயில்வே எடுத்துக்கிறங்க, உங்களுக்கு எஸ்எஸ்சி எடுத்துக்கிறங்க, எந்த எக்ஸாம் கேட்டாலும் இதுல வந்து என்னன்னா 1-2 கொஸ்டின் கண்டிப்பா வந்துருங்க. ஓகேங்களா? அதனாலதான் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்னு நான் பாக்குறேன். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே நீங்க வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா பார்த்துட்டு போயிருங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் தெளிவா இந்த பாருங்க, எல்லா எக்ஸாமுக்குமே கேட்ட கொஸ்டின் இந்த பாருங்க, ரயில்வே கேட்டது இது. அடுத்து பாருங்க, நம்ம 25 உங்களுக்கு எஸ்எஸ்சில கேட்டுருவாங்க, சிபிஓல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க சிஹெச்எஸ்எல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லயும் கேட்ட கொஸ்டின் தாங்க இது வந்து. அதனாலதான் நான் சொல்றேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்னு. ஓகேங்களா? ஓகேங்க, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இதுல பார்ட் 1 வீடியோங்கிறது நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் நம்ம சேனல்ல. நீங்க போயிட்டு அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு நீங்க பார்ட் 2 வீடியோக்கு வர்றீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா புரியுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா கொஞ்சம் புரியும், கொஞ்சம் புரியாம இருக்கும் பார்ட் 2ல. அப்ப நீங்க என்ன யோசிப்பீங்க? ஐயோ நம்மளுக்கு வந்து புரியவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி, இது கஷ்டமான சாப்டர் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம சொல்லி கொடுத்தப்பட்ட அந்த ரொம்ப ஈஸியாக தான் வாய்ப்பு இருக்குது. அது கஷ்டமாக வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா? நம்மளால முடிஞ்சதை பெர்ஃபெக்டா நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கிறங்க. ஓகேங்களா? ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம டெசிமல் நம்பர்னு பாக்குறோங்க. இந்த டெசிமல் நம்பர் பாக்குறதுக்கு முன்னாடியே நம்ம நேத்து பார்த்த ஒரு விஷயத்த ஒரு ஷார்ட்டா ஒரு 2 நிமிஷத்துல நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம். நம்ம நேத்து வந்து என்ன பார்த்தோம்? கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்ஸ்னு பார்த்தாங்க. ஓகேங்களா? அப்ப கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பர்னா என்னது அப்படிங்கிற உங்களுக்கு கேள்வி வரும். அப்படின்னா என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6, 7, 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருக்குது. இந்த நம்பர் வந்து என்னன்னா எப்படி நம்பரு, இது எப்படிப்பட்ட நம்பரு, இது எங்க இருந்து உருவாச்சு, இது எதுல இருந்து பிரிவுல இருந்து பிரிஞ்சு வருது அப்படிங்கிறத பாக்குறதா இது கிளாசிபிகேஷன் ஆஃப் நம்பருங்க. ஓகேங்களா? ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்னன்னா நம்ம கிளாசிபிகேஷன் நம்பர்ல எப்படி நம்ம என்னன்னா பார்க்க போறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டுங்க அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வீடுன்னு இருக்கு, வீட்டுக்கு ஒருத்தர் ஹெட் இருப்பாங்கல்ல, நம்ம அப்பா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரிதான் ஹெட்டுங்கிற ஆள் தான் யாரு? காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து என்னன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. யாரு? ஒன்னு ரியல் நம்பர்னு ஒருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்க இமேஜினரி நம்பர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்ப ரியல் நம்பர்னா என்னது அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வந்திருக்கும். ரியல் நம்பர்னா ஒண்ணுமே கிடையாது. நம்பர் லைன்ல வந்து நம்ம என்ட்ரி பண்ணலாம், நம்ம வந்து அதுல போட முடியும். ஓகேங்களா? இதே வந்து என்னன்னா இமேஜினரி நம்பர்னு நீங்க வந்து ஐயோட் அப்படிங்கறத படிச்சிருப்பீங்க. ஐயோட்னு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன். ரூட்டுக்குள்ள மைனஸ் நம்பர் இருக்கா? இப்போ வந்து -2 ரூட் -2 இல்ல ரூட் -3 இந்த மாதிரி நம்பர் இருந்துச்சுன்னா இதுதான் ஐயோட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இமேஜினரி நம்பர்னா என்ன தெரியும்? ரூட்டுக்குள்ள மைனஸ் இருக்கணும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும். மித்த எல்லா நம்பருமே உங்களுக்கு என்னது? ரியல் நம்பர்னு தெரியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நம்மளுக்கு இந்த இமேஜினரி நம்பர் வந்து நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்கறதே கிடையாது. அதனால நம்மளுடைய சிலபஸ்ல என்ன இருக்குன்னா ரியல் நம்பரை பத்தி தான் ஃபுல்லா இருக்குது. ஸோ ரியல் நம்பரை பத்தி தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரியல் நம்பரை பத்தி தான் ஃபுல்லா இப்போ படிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ரியல் நம்பர் வந்து ரெண்டு விதமா பிரியுதுங்க. ஒன்னு ரேஷனல் நம்பர், இன்னொன்னு வந்து இர்ரேஷனல் நம்பர். விகிதமுறு எண், விகிதமுறா எண் அப்படிங்கிற மாதிரி 2 விதமா பிரியுதுங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்ன ரேஷனல் நம்பர்னா என்ன, இர்ரேஷனல் நம்பர்னா என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்றேன். ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு PQ ஃபார்மேட்ல இருக்குங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னதுன்னா Q வந்து 0வா எப்பவுமே இருக்காது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பியும் கியூவும் வந்து என்னன்னா ஒரு இண்டீஜருங்க. பிங்கிறது ஒரு இண்டீஜர், பியும் கியூங்கிறது ஒரு இண்டீஜருங்க. இவ்வளவுதாங்க தெரிஞ்சா போதும். இதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க கேட்கறீங்களா? தெளிவா பாத்துக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்னா -3, -2 இல்லைன்னா ஒரு 5, 7 அகது 8/3 இந்த மாதிரி எது வந்தாலுமே உங்களுக்கு அதனா இர்ரேஷனல் நம்பர். தெரியல. இப்போ -3ங்கிறது எப்படி இர்ரேஷனல் நம்பர்னா -3 கீழே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம். PQ ஃபார்மேட்ல வந்துருச்சா? இப்போ இது வந்து இர்ரேஷனல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அதுக்கடுத்து வாங்க இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் தெளிவா பாருங்க. உங்களுக்கு ரூட்டுக்குள்ள ஸ்கொயர் நம்பர் இருக்கக்கூடாதுங்க. அப்பனா ஃபார் எக்ஸாம்பிள் 2, 3 அகிறது √5 இந்த மாதிரி இருக்கானுங்க. இந்த மாதிரி இருந்தாதான் இது வந்து என்ன இர்ரேஷனல் நம்பர். இதே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு √4 இருக்குது, இல்ல √9 இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து இர்ரேஷனல் நம்பர் கிடையாது, ரேஷனல் நம்பர். ஏன் அப்படின்னா நீங்க √9 எப்படி எடுக்கலாம்? 3ன்னு எடுத்துடலாம். 3ங்கிறது எப்படி போடலாம்? 3/1ன்னு போடலாம். அப்போ 3/1ங்கிறது உங்களுக்கு எப்படி வந்துருச்சு? PQ ஃபார்மேட்ல வந்துருச்சு. அப்போ வந்து இது ஒரு ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஆனா நீங்க இது √2, √3 நீங்க எடுத்தீங்கன்னா உங்களால எடுக்கவே முடியாது ரூட்டுக்கு வெளியே. அப்ப உங்களுடைய √2க்கு என்ன ஆன்சர்? 1.444 போகும். √3க்கு என்ன வரும்? 1.7 அந்த மாதிரி சம்திங்ல போகும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு நீங்க ரூட்டு வெளியே இருக்கும்போது உங்களுக்கு முற்றுப்புள்ளியே இல்லாம உங்களுக்கு ஒரு முடிவே இல்லாம போய்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இப்ப நான் ஸ்பீடா சொல்றேன். உங்களுக்கு இது ஸ்லோவா தேவைன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு ஸ்லோவா தெரியும். ஏன்னா நான் திருப்பி சொன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துமே வேஸ்ட் ஆயிரும். அதனாலதான் சொல்ல முடியல. ஓகேங்களா? தெரியாங்க. அடுத்த ரேஷனல் நம்பர்ல இருந்து 2 பிரியுதுங்க. என்னதுன்னா ஒன்னு இண்டீஜர்னு பிரியுது, இன்னொன்னு ஃபிராக்ஷனாலையும் பிரியுது.
எப்படி அதுனா இன்டிஜர்னா உங்களுக்கு என்ன தெரியும், ஜீரோங்கிற ஒரு நம்பர் லைன் இருக்குது, இதுல +1 +2 அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் என்னது -1 +-2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகேங்களா, இதான் உங்களுக்கு என்னன்னா இன்டிஜர்னு சொல்லணும். ஓகேங்களா, உங்களுக்கு அடுத்து ஃபிராக்ஷன் நம்பர். ஃபிராக்ஷன் நம்பர்னா உங்களுக்கு என்ன தெரியும், 3/5, அடுத்து 7/9 இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா இது ஃபிராக்ஷன் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து வந்து இன்டிஜருங்க. இன்டிஜர்ல இருந்து ஒன்னு நெகட்டிவ் இன்டிஜர்னு பிரிக்கிறாங்க, இன்னொன்னு ஹோல் நம்பர்னு பிரிக்கிறாங்க. ஹோல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும், 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்றாங்க, ஹோல் நம்பரை வந்து என்னன்னா ரெண்டா பிரிக்கிறாங்க. என்ன பிரிக்கிறாங்கன்னா, ஜீரோவை தனியா பிரிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து உங்களுக்கு நேச்சுரல் நம்பரை தனியா பிரிச்சுக்கிறாங்க. ஜீரோங்கிற தனியா பிரிச்சு நேச்சுரல் நம்பர் வந்து 1 2 3 4 5 6 7 போயிட்டே இருக்குங்க, இன்ஃபினிட்டி வர. ஓகேங்களா, ஹோல் நம்பருக்கும் நேச்சுரல் நம்பருக்கும் ஒரே வித்தியாசம்னா ஹோல் நம்பர்ல 0 இருக்குங்க. ஹோல் எல்லாமே சேர்ந்தது, இந்த ஹோலுங்கிறதுல வந்து என்னன்னா உங்களுக்கு 0ங்கிறது சேர்ந்து வரும். இதே உங்களுக்கு வந்து என்னன்னா நேச்சுரல் நம்பர் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். தெரியும் நேச்சுரல் நம்பர்னா என்ன தெரியும், 1 2 3 4 5 அப்படின்னு தெரியுமா. நம்மளுக்கு இதை வந்து என்னன்னா 3 விதமா பிரிக்கிறாங்க. எப்படின்னா 1, அடுத்து வந்து என்னன்னா பிரைம் நம்பர், அடுத்து வந்து காம்போசிட் நம்பர். பிரைம் நம்பர் பகாயன், காம்போசிட் நம்பர்னா பகு எண் அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புரியல, நான் ஸ்பீடா சொல்ற மாதிரி தெரிஞ்சுன்னா வீடியோக்கு தாராளமா நீங்க போய் பாத்துருங்க ஒரு தடவை, உங்களுக்கு நல்ல கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ கொஸ்டினுக்குள்ள போலாங்க. 16வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அப்படின்றாங்க. இதுல எது ரைட்டுங்கிறத கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ ரியல் நம்பர். அப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுல சார்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க. என்ன சார்ட் தெரிஞ்சுக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன தெரியும் நம்மளுக்கு, ரியல் நம்பரும் அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா இமேஜினரி நம்பரும் ரெண்டு சேர்ந்து தான் உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேங்களா, அடுத்து ரியல் நம்பர் எப்படி பிரியுதுன்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பர், அடுத்து வந்து இர்ரேஷனல் நம்பர் அப்படிங்கிற மாதிரி பிரியுது. கரெக்டா, அடுத்து ரேஷனல் நம்பர் வந்து எப்படி உங்களுக்கு பிரியுதுன்னா உங்களுக்கு இன்டீஜர், அடுத்து வந்து ஃபிராக்ஷன் இந்த மாதிரி பிரியுது. இந்த இடத்துல நெக்ஸ்ட் எழுதுறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டீஜருங்க. இன்டீஜருங்கிறது எப்படி பிரியுதுன்னா உங்களுக்கு நெகட்டிவ், அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன ஹோல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரியுது. இப்போ ஹோல் நம்பர் எப்படி பிரியுது உங்களுக்கு தெரியும், 0, அடுத்து வந்து என்னன்னா உங்களுக்கு நேச்சுரல் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரியும். கரெக்டா, இந்த நேச்சுரல் நம்பர் 3 விஷயமா பிரியும். என்னன்னு தெரியும் உங்களுக்கு, 1ங்கிற தெரியும், இந்த இடத்துல பிரைம் நம்பர் தெரியும், அடுத்து வந்து காம்போசிட் நம்பர். இதுதான் இந்த சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கலையை நகர்த்த முடியுங்க. கொஸ்டின்ல தெளிவா பாத்துக்கணும். இந்த இடத்துல எவ்ரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஏ ரியல் நம்பர். எல்லா காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னன்னா ஒரு ரியல் நம்பர்ன்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ரியல் நம்பர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். அப்படி தலைகீழ இருக்குது. இந்த ரியல்ங்கிறது இங்க வந்துடும், காம்ப்ளெக்ஸ்ங்கிறது இங்க போயிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப இது வந்து தப்பு, நம்மளுக்கு கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து என்ன பாருங்க, எவ்ரி இன்டீஜர் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர். ஓகேங்களா, இன்டீஜர் இந்த இருக்குது, நேச்சுரல் நம்பர் இந்த இருக்குது. இங்க என்ன சொல்றாங்க, எவ்ரி இன்டீஜர் இஸ் நேச்சுரல் நம்பர். எல்லா இன்டீஜருமே நேச்சுரல் நம்பர்ன்றாங்க. கிடையவே கிடையாது. எல்லா நேச்சுரல் நம்பர் தான் இன்டீஜர் அப்படின்னு என்னன்னு சொல்லலாம். எல்லா இன்டீஜர் நேச்சுரல் நம்பர் கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க, எவ்ரி ரியல் நம்பர் கேன் பி ரைட்டன் பை த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் அப்படின்றாங்க. எல்லா ரியல் நம்பருமே உங்களுக்கு என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறாங்க அப்படின்றாங்க. அப்ப காம்ப்ளெக்ஸ் ஃபார்முக்கு கீழே உள்ளதான் உங்களுக்கு ரியல் நம்பரு. இப்போ இது வந்து கரெக்ட். எல்லா ரியல் நம்பருமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான். இப்போ உங்களுக்கு ரைட்டுங்கிறது இதுதான். சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு ரைட்டு. இதே உங்களுக்கு டி ஆப்ஷன் என்னன்னு பாருங்க, எவ்ரி ரியல் நம்பர் இஸ் ஏ இன்டீஜர். இப்ப உங்களுக்கு ரியல் நம்பருங்கிறது எங்க இருக்குது பாருங்க, இந்த இருக்கு. இன்டீஜர் எங்க இருக்கு, இங்க இருக்குது. எவ்ரி ரியல் நம்பர் அசான் இன்டீஜர் அப்படின்னா இங்க இருங்க. அப்ப உங்களுக்கு ரியல் நம்பர் எல்லாமே இன்டீஜரா, கிடையவே கிடையாது. ரியல் நம்பர் எல்லாமே இன்டீஜரா, இன்டீஜர் எல்லாமே தான் ரியல் நம்பர். ஓகேங்களா, தலையில கொடுத்துருக்காங்க. அப்ப இதுங்கிறது தப்பு. உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்ன இருக்கு இந்த இடத்துல தெரியும், உங்களுக்கு சிங்கிறதா ரைட்டு, மித்த எல்லாமே தப்பு. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கான்செப்ட் போறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கான்செப்ட் தெளிவா கத்துக்கிறங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இது நீங்க தெளிவா கத்துக்கிட்டா மட்டும்தான் நெக்ஸ்ட் உள்ள கொஸ்டின் எல்லாமே நீங்க போட முடியும். ஓகேங்களா, ஓகேங்க. இப்போ அங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரேஷனலையும் கூட்டும் போது என்ன எனக்கு ஆன்சர் வரும், ரேஷனலையும் எனக்கு கூட்டும் போது என்ன எனக்கு ஆன்சர் வரும். இதே இர்ரேஷனலையும் கூட்டும் போது எனக்கு எப்படி ஆன்சர் வரும். இதே ரேஷனல் இர்ரேஷனல் ரெண்டையும் கலக்கும் போது எனக்கு எப்படி ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்மளோட கேள்வி. ஓகேங்களா, இப்ப எனக்கு ரேஷனலையும் நீங்க கூட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப ரேஷனல் 3 + 5 இதை நீங்க கூட்டுறீங்கன்னா 8. 8 எப்பவுமே உங்களுக்கு ரேஷனல் நம்பரா தான் வரும். ஓகேங்களா, ரேஷனல் நம்பர் கழிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் உங்களுக்கு வந்து எப்பவுமே ரேஷனல் நம்பரா தான் வரும். இதே உங்களுக்கு ரேஷனல் நம்பர் பெருக்குறீங்கன்னு மல்டிப்ளை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான் வரும். இதே உங்களுக்கு ரேஷனல் நம்பர் டிவைட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பரா வரும். ஆனா உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10/0 அப்படின்னு இருக்குன்னா இந்த இடத்துல கேனாட் டினாமினேட் அப்படின்னு தான் வரும். உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் 0 விட்டுட்டு மித்த எந்த நம்பர் நீங்க டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ரேஷனல் தான் வரும். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே உங்களுக்கு டிவைட்ல 0 வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேனாட் டினாமினேட் தான் வரும் ஆன்சரு. உங்களுக்கு ரேஷனலோ இர்ரேஷனலோ கிடையாது. ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது, ரேஷனலையும் கூட்டணும்னா இந்த இடத்துல ரேஷனலையும் நீங்க கூட்டுறீங்களோ கழிக்கிறீங்களோ பெருக்குறீங்களோ இல்ல
டிவைட் பண்றீங்களா, எது பண்ணாலுமே உங்களுக்கு என்ன வருது, ஆன்சருங்கிறது ரேஷனலுங்கிறது தான் வரும். ஓகேங்களா? ஓகே, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, இர்ரேஷனல் நம்பருங்க. சேம்ங்க. கூட்டினா என்ன வருது, கழிச்சா என்ன வருது, பெருக்குனா என்ன வருது, டிவைட் பண்ணா என்ன வருது அப்படிங்கிறத கேள்வி இந்த இடத்துல. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தா நம்மளுக்கு இர்ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பரே கூட்டுறாங்க. கூட்டும் போது ஒரு கேஸ்ல என்ன பண்ணுது, நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் வருது. இன்னொரு கேஸ்ல நம்மளுக்கு இர்ரேஷனல் நம்பர் வருது. ஓகேங்களா? தெளிவா பாருங்க. 2 பிளஸ் √3 பிளஸ் 2 மைனஸ் √3 இது ரெண்டும் நீங்க கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 4 வருது. எப்படின்னா இந்த √3க்கு இந்த √3க்கும் கேன்சல் ஆயிரும். அப்ப மிச்சம் உங்களுக்கு 4 இருக்கும், 4. அதே தான் இந்த இடத்துல பாருங்க, 1 பிளஸ் √5 பிளஸ் 1 மைனஸ் √5 √5க்கும் √5க்கும் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இங்க பிளஸ்ல இருக்கு, இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப கூட்டினா உங்களுக்கு 2 வருது. 2ங்கிறது 4ங்கிறதுனா உங்களுக்கு என்னது, ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு தெரியும். இதே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க. √2 பிளஸ் √3 இருக்கு. இதை நீங்க கூட்ட முடியுமா? கூட்ட முடியாது. அப்படியே தான் இருக்கும். அப்ப ரூட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்லாத ஒரு நார்மல் நம்பர் இருக்குன்னா அது இர்ரேஷனல் நம்பர் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அப்ப இதை நீங்க கூட்டும் போது உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்ததுன்னா இதே மாதிரிதான் நீங்க கழிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா என்ன வருது, இர்ரேஷனல் நம்பர் நீங்க கழிக்கும் போது உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு ரேஷனல் நம்பர் வரலாம், இன்னொரு இடத்துல வந்து இர்ரேஷனல் நம்பர் வரலாம். சேம்ங்க, அதே மெத்தட் தான். அதனாலதான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த இடத்துல பாருங்க, 3 பிளஸ் √7 மைனஸ் √7 இருக்கு. அப்ப √7க்கு நான் கேன்சல் பண்ணலாம். ஏன்னா பிளஸ் மைனஸ் இருக்கு. அப்ப எனக்கு அடுத்து 3 இருக்கு. அந்த 3ங்கிறது என்னது எனக்கு தெரியும், ரேஷனல் நம்பர்னு எனக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, √3 மைனஸ் √2 இதை நீங்க எதுவுமே பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அப்ப அது இர்ரேஷனல் நம்பர். அதுக்கடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் சேம் கதை தான். ஓகேங்களா? இந்த பாருங்க, சேம் தான். அதே தான் உங்களுக்கு டிவைட் பண்ணாலும் அதே சேம் தான். இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கிறங்க. நீங்க சம் பண்றீங்களோ, டிஃபரன்ட் பண்றீங்களோ, ப்ராடக்ட் பண்றீங்களோ, டிவைட் பண்றீங்களோ, எது பண்ணாலுமே உங்களுக்கு மேபி ரேஷனல் ஆர் இர்ரேஷனலா தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? மேபி ரேஷனல் ஆர் இர்ரேஷனல் நம்பரா தான் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கணும். ரேஷனலே நான் கூட்டுறேன், கழிக்கிறேன், வகுக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க, ரேஷனலே நான் கூட்டுறேன், கழிக்கிறேன், வகுக்கிறேன், எது பண்ணாலும் எனக்கு ரேஷனல் நம்பர் தான் வரும். இதே விஷயத்த நான் இங்க இடத்துல வந்து நான் பண்றேன். இதே உங்களுக்கு கூட்டுறனோ, கழிக்கிறனோ, வகுக்கிறனோ, பெருக்கிறனோ, எது பண்ணாலும் எனக்கு இங்க என்ன வருது, எனக்கு ரேஷனலும் வரலாம், அப்படி இல்லைன்னா இர்ரேஷனலும் வரலாம். அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ற விஷயங்க. ஆட் பண்ற விஷயம் ரெண்டையுமே கலக்கிறது. ரேஷனல் நம்பரையும் நம்ம இர்ரேஷனல் நம்பரையும் நம்ம வந்து ஆட் பண்றாங்க. இப்ப நீங்க ரேஷனல் நம்பரை இர்ரேஷனல் நம்பரை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். எப்படின்னா நீங்க ஆட் பண்றீங்க, அப்ப உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் வருது. அதே விஷயத்த நீங்க மைனஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். இதே உங்களுக்கு வந்து பெருக்குனீங்கனாலும் உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர். இந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. அது என்னன்னா, உங்களுக்கு 0 கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை பெருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல அது ரேஷனல் நம்பர் வரும். இந்த இடத்துல இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னது, உங்களுக்கு 0 கூட ஏதாச்சும் ஒரு நம்பரை பெருக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ரேஷனல் நம்பர் வரும். இதே நீங்க டிவைட் பண்ணாலும் உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான். இப்போ உங்களுக்கு ஷார்ட்டா நான் சொல்றேன், தெளிவா கேட்டுக்கிறேங்க. இப்போ வந்து ரேஷனல் நம்பரையும் கூட்டுறாங்க. இப்போ வந்து கூட்டுறது, இந்த இடத்துல கழிக்கிறது, மல்டிப்ளை பண்றது, டிவைட் பண்றது, இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல என்ன வரும், உங்களுக்கு ரேஷனல் நம்பர் தான் வரும். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர் தான் வரும். இதே எடுத்துக்காட்டு இன்னொன்னு வந்து உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர். இதே மாதிரி உங்களுக்கு கழிக்கிறாங்களோ, மல்டிப்ளை பண்றாங்களோ, டிவைட் பண்றாங்க, இதுல எது பண்ணாலுமே உங்களுக்கு என்ன வரும், ரேஷனல் நம்பரும் வரலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பரும் வரலாம். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே இரண்டாவது இதுங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க, மூணாவதுங்க. மூணாவது என்ன தெரியும் நம்மளுக்கு, ரேஷனல் நம்பர் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர். இந்த இடத்துல பிளஸ் இருக்கலாம், மைனஸ் இருக்கலாம், பெருக்கலாம், டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுல உங்களுக்கு என்ன இருக்குது, இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன வருது, உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் தான் வரும். இதுல ரெண்டுலையும் இதுல எதுவுமே கிடையாது, இது அவ்வளவுதான். இதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் வந்தோம்னா ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குங்க. இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது எனக்கு 0 வருதுன்னா, இந்த இடத்துல டிவைட் பண்ணும்போது எனக்கு கீழே டினாமினேட்டர்ல 0 வருதுன்னா, அப்போ வந்து என்னன்னா இது எனக்கு கேனாட் டினாமினேட் அப்படின்னு தான் எனக்கு வரும். ஓகேங்களா? இந்த இதுல ரேஷனல் நம்பரும் போட முடியாது, இர்ரேஷனல் நம்பரும். இந்த இடத்துல பெருக்கலுக்கு உள்ளதுங்க. இந்த இடத்துல பெருக்கலுக்கு டிஃபரெண்ட், இந்த இடத்துல வந்து டிவைடுக்கு ஸ்பெஷல் கேஸுங்க. ஓகேங்களா? அப்ப இந்த பெருக்கலுக்கு என்ன ஸ்பெஷல் கேஸ்னா தெளிவா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்து போய் நீங்க 0 கூட பெருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து ரேஷனல் நம்பரா தான் வரும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த இடத்துல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். என்னன்னா 0ங்கிறது ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா? நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க போயிட்டு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. உங்களுக்கு 0ங்கிறது என்ன தெரியும்னா உங்களுக்கு ரேஷனல் நம்பரா இர்ரேஷனல் நம்பரா தெரியணும். இப்ப நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். உங்களுக்கு தெரியலன்னா 0ங்கிறது எப்படி எழுதலாம், 0 போய் 1 எழுதலாமா, கீழே ஒரு நம்பர் இல்லைன்னு நம்ம 1 போட்டுக்கலாம். இது என்ன ஃபார்மட்ல இருக்குது, PQ ஃபார்மட்ல இருக்குதா? அப்ப PQ ஃபார்மட்ல இருந்தா என்னது, இது ரேஷனல் நம்பர். அப்ப நீங்க 0 கூட ஏதாச்சும் ஒரு நம்பர் நீங்க பெருக்குறீங்கன்னா உங்களுக்கு அப்ப 0 தானே வரப்போகுது திருப்பி, அப்ப அது ரேஷனல் நம்பர். அதை தான் இப்படி சொல்றோம். ஒண்ணுக்கு ஒரு பின்னாடி ஒரு ப்ரூஃப் இருக்குங்க. அந்த ப்ரூஃபுக்கு பின்னாடி போறோம்னா அது டைம் தேவையில்லாத வேஸ்ட் தான். அதனாலதான் நம்ம அதை எதுவுமே சொல்றது கிடையாது. இப்ப பாருங்க, ஸ்ட்ரைட்டா எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத மட்டும் பாருங்க. பென் பேப்பர் எல்லாமே நீங்க வந்து டப்பு டப்புன்னு போடுவீங்க. இப்ப பாருங்க இந்த இடத்துல, இப்ப அங்க இது எல்லாமே இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இதே மாதிரி என்ன கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க தெளிவா பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ரேஷனல் நம்பர் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர் ரெண்டும் கலந்துருச்சு. இன்னொரு நம்பர் இன்னொரு வேற வேற கலந்துருச்சு. இப்ப கலந்துருச்சுன்னா நான் என்ன சொல்லி உங்களுக்கு அது வந்து இர்ரேஷனல் நம்பர் தான் உங்களுக்கு. இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ரெண்டு கலக்கும் போது என்ன ஸ்பெஷல் கேஸ்? மல்டிபிள் பண்ணும்போது ஜீரோவோட பண்ணும்போது நமக்கு ரேஷனல் நம்பர் வரும். பேலன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து என்னன்னா இர்ரேஷனல் நம்பர் தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பேலன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 18வது கொஸ்டின். 18வது கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் இர்ரேஷனல் தென் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்கறாங்கன்னா எக்ஸும் ஒய்ங்கிறது அப்பனா என்னதுன்னா உங்களுக்கு இர்ரேஷனலையும் உங்களுக்கு கூட்டும் போது உங்களுக்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. இர்ரேஷனல் கூட்டம் பண்ணது ஒன்னு ரேஷனலா வரலாம், அப்படி இல்லைன்னா இர்ரேஷனலா ரெண்டுமே வரலாம். இப்போ ஆல்வேஸ் இர்ரேஷனலா வருமா? வராது. ஆல்வேஸ் ரேஷனலா வருமா? வராது. அதுக்கடுத்து பாருங்க நெவர் ரேஷனல், இதுவும் வருமா? வரவே வராது. இப்போ உங்களுக்கு என்னது ரேஷனல் இஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் தான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 19வது பாருங்க. வாட் டைப் ஆஃப் த நம்பர் இஸ் ரிசல்ட் ஆஃப் மல்டிப்ளைங் எ ரேஷனல் நம்பர் வித் ஆன் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஒரு ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு கேஸ் ஆகும். ஒன்னு இர்ரேஷனல் கேஸ் ஆகும் நார்மலா. இதே உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேஸ் என்னதுன்னு ஜீரோவால நம்மளுக்கு பெருக்கும் போது என்ன இந்த இடத்துல வந்து ரேஷனல் கேஸ். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஆன்சர் என்னது? உங்களுக்கு சம்டைம் ரேஷனல் சம்டைம் இர்ரேஷனல், இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஆல்வேஸ் ரேஷனலா கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் ரேஷனலா ஜீரோவால மல்டிப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க ஆல்வேஸ் ரேஷனலா கிடையவே கிடையாது. நம்ம ஜீரோ மல்டிப்ளை பண்ண மட்டும் தான் ரேஷனல். பாக்கி எல்லா டைம்லயுமே இர்ரேஷனல். இப்போ இது கிடையாது. ஆல்வேஸ் இர்ரேஷனல் எல்லா டைம் என்ன? ஆனா ஜீரோ பாருங்க ரேஷனல் நம்பர். இப்போ இதுவும் கிடையாது. ஆல்வேஸ் இண்டீஜரா சம்பந்தமே இல்லை. இப்போ இதுவும் கிடையாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. த ப்ராடக்ட் ஆஃப் த டூ ரேஷனல் நம்பர் இஸ் ஆல்வேஸ். ரெண்டு ரேஷனல் நம்பரை பெருக்கணும்னா என்ன வரும்? எப்பவுமே ரேஷனல் நம்பர் தாங்க. உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரேஷனல் நம்பர்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கேஸ் மாதிரி இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு திருப்பி ரிவிஷன் பண்றேன். இப்ப ரேஷனல் நம்பரும் இருக்குது. இது மைனஸோ இல்ல பெருக்கலாங்களோ இல்ல டிவைட் பண்றாங்களோ, இது எது பண்ணாலுமே எனக்கு ஆன்சருங்கிறது ரேஷனல் நம்பர் தாங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குங்க. ஸ்பெஷல் கேஸ் அது என்னது? டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஜீரோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா உங்களுக்கு cannot determinate அப்படின்னு தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். அந்த இடத்துல ரேஷனலோ இர்ரேஷனலோ ஆன்சர் கிடையாது. ஃபர்ஸ்ட்டுங்க ரேஷனல் முடிச்சோம். அப்ப இருந்தாலும் இர்ரேஷனல் பிளஸ் இர்ரேஷனல் பாக்குறோம். அப்ப இந்த இடத்துல மைனஸ் ஆகுதோ இல்ல பெருக்குறீங்களோ இல்ல டிவைட் பண்றீங்களோ எது பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்ன வரும்? ரெண்டுமே வரும். சில டயத்துல உங்களுக்கு வந்து ரேஷனல் நம்பர் வரும், சில டயத்துல வந்து உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் வரும். இது ரெண்டுமே வர வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்க. அடுத்து வந்து ரேஷனல் நம்பர் பிளஸ் இர்ரேஷனல் நம்பர், இது ரெண்டும் உங்களுக்கு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டே கலக்குறாங்க. கலந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? கலந்தாவே என்னதுன்னா எப்பவுமே இது மைனஸோ இந்த இடத்துல மைனஸோ இல்ல பெருக்குறீங்களோ இல்ல டிவைட் பண்றீங்களோ இதுல நீங்க எது பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சருங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும்? இர்ரேஷனல் நம்பர்னு உங்களுக்கு தெரியும். கரெக்டா? கரெக்டுங்க. இதுல வந்து ஒரு ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. ஸ்பெஷல் கேஸ் என்னன்னு தெரியும் உங்களுக்கு? மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ஜீரோவால பண்ணா அந்த இடத்துல அது வந்து என்னன்னா ரேஷனல் நம்பரா மாறிடும். அந்த இடத்துல ரேஷனல் நம்பர் தான் வரும். பேலன்ஸ் எல்லாத்தையுமே இர்ரேஷனல் நம்பர் தான். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இர்ரேஷனல் நம்பர்னா என்னன்னு, ரேஷனல் நம்பர் எந்த இடத்துல, இர்ரேஷனல் நம்பர் ரெண்டுமே வர்ற இடம் எந்த இடத்துல ஆன்சருங்கிறது தெரியும். உங்களுக்கு ரேஷனல் நம்பர் மட்டும் வரணும்னா என்னன்னு தெரியும். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து டெசிமல் நம்பருங்க. டெசிமல் நம்பர்ல வந்து ரெண்டு விதம் இருக்குங்க. ஒன்னு வந்து ரேஷனல் நம்பர், இன்னொன்னு வந்து இர்ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? ரேஷனல் நம்பர்ல வந்து ரெண்டு விதம் இருக்குது. டெர்மினேட்டிங், அடுத்து வந்து நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இது என்னங்கிறத நான் தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்து தெரிஞ்சுக்கிறேன் தெளிவா. உங்களுக்கு வந்து டெர்மினேட்டிங் அப்படின்னா என்னதுன்னா உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கும். இப்போ வந்து 0.5 இருக்கு. இப்போ வந்து 0.5 இருக்கு. 0.5 நீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு 1/2ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி ஆயிரும். ஓகேங்களா? இதே ஃபார் எக்ஸாம்பிள் 0. உங்களுக்கு வந்து 2 இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 1/5ங்கிறது உங்களுக்கு முற்றுப்புள்ளிங்கிறது வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா இது வந்து டெர்மினேட்டிங். இதே உங்களுக்கு நான் டெர்மினேட்டிங்னா என்னன்னா உங்களுக்கு ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல 3 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 5 ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இப்படி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்படி விஷயங்கிறது உங்களுக்கு வந்து என்னன்னா நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆனா இர்ரேஷனல் நம்பர்ல வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு பாருங்க, நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல். இர்ரேஷனல் நம்பர்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இர்ரேஷனல் நம்பர்னாவே நம்மளுக்கு பொதுவா தெரியும். ஒரு பாயிண்ட் வந்து என்னன்னா உங்களுக்கு தொடர்ச்சியா போய்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு முற்றுப்புள்ளியே இருக்காது. அது வேற வேற நம்பரா இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? அப்ப அதே விஷயத்தை தான் இங்கேயே சொல்றாங்க. என்னன்னா நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங் டெசிமல் ரெண்டுமே நான் இருக்கும். அதுதான் உங்களுக்கு வந்து இர்ரேஷனல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னன்னா உங்களுக்கு √2 எடுத்துக்கிறேங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1.414. இப்போ வந்து உங்களுக்கு 4141 உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும். இந்த இடத்துல அப்படி ரிப்பீட் ஆகவே கிடையாது. உங்களுக்கு வந்து வேற மாதிரி ரிப்பீட் ஆகுது. அப்போ இது வந்து தப்பு. தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு டெர்மினேட்டிங்னா என்ன தெரியுது, உங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆயிரும். இப்போ 0.5னா உங்களுக்கு 1/2ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி ஆயிரும். அவ்வளவுதான். இதே நீங்க நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரெண்டு நம்பர் ரிப்பீட் ஆகும். அப்படி இல்லை 3 நம்பர் 1 2 3 1 2 3 1 2 3 இப்படி ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர்ல உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து இது நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல். ஓகேங்களா, தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்கிறது தெளிவா பார்ப்போம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டெர்மினேட்டிங் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த ரியல் நம்பர். ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங். உங்களுக்கு என்ன சொன்னேன், நான் வந்தாவே உங்களுக்கு வந்து அது இர்ரேஷனல் நம்பர் நான் தெளிவா சொன்னேன். அடுத்து பாருங்க, டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங். உங்களுக்கு அதானே டெர்மினேட்டிங்காக இருக்கும், அப்படி இல்லைன்னா ரிப்பீட் ஆகும். இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து பாருங்க, டெர்மினேட்டிங் ஒன்லி தப்பு. இப்போ வந்து ரிப்பீட்டிங் ஆகுது நம்ம இதில், அப்போ தப்பு ரேஷனல் நம்பர். ரிப்பீட்டிங் ஒன்லி, அப்போ இதுவும் தப்பு இதுவும் தப்பு. அப்போ உங்களுக்கு ஆன்சருங்கிறது பி தான். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாருங்க 22வது. 22வது என்ன சொல்லிருக்காங்கிறத பாருங்க. பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூ அபவுட் த ரிப்பீட்டிங் டெசிமல்ஸ் அப்படின்றாங்க. உங்களுக்கு வந்து ரிப்பீட்டிங் டெசிமலாக எது எது உங்களுக்கு கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்பனா என்னதுன்னா, இப்போ ஆப்ஷனை பாருங்க, ஆல்வேஸ் இர்ரேஷனல் அப்படின்றாங்க. ஆல்வேஸ் இர்ரேஷனல் வருமா, உங்களுக்கு வரவே வர தப்பு. அடுத்து பாருங்க, நெவர் ரேஷனல். நெவர் ரேஷனல்னா ரேஷனல் வராதுன்றாங்க. ரிப்பீட்டிங் டெசிமலுங்கிறது எங்க வரும், உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ல தான் வரும். நெவர் ரேஷனல்ங்கிறது தப்பு. ஆல்வேஸ் ஹோல் நம்பர் என்னதுங்க, ரிப்பீட் ஆகுமா, ஹோல் நம்பருங்கிறது ஒரு முழு நம்பர். 1 2 3 4 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அப்போ ஹோல் நம்பரும் கிடையாது. அப்போ நமக்கு ஆன்சருங்கிறது ஆல்வேஸ் ரேஷனல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்க. அடுத்து வந்து பாருங்க 23வது. 23வது உங்களுக்கு என்ன தெரியுது, த டெசிமல் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த இர்ரேஷனல் நம்பர். இர்ரேஷனல் நம்பர்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறது. முன்னாடி நம்மளுக்கு ரேஷனல் நம்பர்னு முதல் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இர்ரேஷனல் நம்பர்ல என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, டெர்மினேட்டிங்கா இருக்குமா, கிடையாது. அடுத்து வந்து என்ன, ரிப்பீட்டிங்கா இருக்குமா, ரிப்பீட்டிங் கிடையாது. ரிப்பீட்டிங் டெர்மினேட்டிங் வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பர்ல வர்றது. அடுத்து வந்து நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங். கரெக்ட், இதுதான் உங்களுக்கு ஆன்சர். எய்தர் டெர்மினேட்டிங் ஆர் ரிப்பீட்டிங், இதுவும் கிடையாதுங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சருங்கிறது நம்மளுக்கு என்னது, சி ஆப்ஷன். ஓகேங்களா, தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து 24வது. 24வது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு புதிய கான்செப்ட் என்னதுன்னா, பியூர் ரெக்கரிங் டெசிமல், அடுத்து மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல் அப்படிங்கிறதுங்க. ஓகேங்களா, இது என்னங்கிறத நான் தெளிவா இந்த இடத்துல உங்களுக்கு நான் சின்னதா உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஓகேங்களா. இங்க பாருங்க, பியூர் அடுத்து வந்து என்னன்னா மிக்சடு. ஓகேங்களா, பியூர் மிக்சடு. ஓகேங்களா, பியூர்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க, தெளிவா புரிஞ்சுக்கிறோங்க. இப்போ 0.3333 போதுன்னா இது வந்து பியூருங்க. அதே தான் உங்களுக்கு 0.13 போதுன்னா இதுவும் உங்களுக்கு பியூருங்க. மிக்சடுனா என்னது அப்படிங்கன்னா 0.12 அப்படின்னு வருது. அதுக்கடுத்து 4 5 6 இருக்குன்னு வச்சுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிறது 4 5 6, திருப்பி 4 5 6. இந்த மொதல் 2 நம்பர் அப்படியே வச்சுட்டு மிச்சம் எல்லா நம்பரும் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமலுங்க. ஓகேங்களா, மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல். இதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருக்குது, 1 2 3 இருக்குது. இந்த இதில் 2 3 மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. எப்படின்னா ஃப்ரெண்டில் உள்ள நம்பர் அது ஒரு நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ அது ஃபிக்ஸாக இருந்துக்கிட்டு மிச்சம் உள்ள நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சியாக உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னா அந்த இடத்துல தான் உங்களுக்கு மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல், அந்த இடம் தான். இதே உங்களுக்கு பியூர்னா என்னதுன்னா ஒரே நம்பர் அப்படியே உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும். இல்லைன்னா ரெண்டு நம்பர் அப்படியே ஆகிட்டே இருக்கும். இல்லை 3 நம்பர்னா 1 2 3 1 2 3 அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். புரிஞ்சுச்சா, தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாங்க. இது வந்து எப்படி கொஸ்டின்ங்கிறது தெளிவும் பார்த்து பார்க்கலாமா, எப்படி கொஸ்டின்ங்கிறது தெளிவா பாருங்க. ஏன் நம்பர் இஸ் சேட் டு த பியூர் ரெக்கரிங். இப்போ நான் பியூர் ரெக்கரிங்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தெளிவா சொன்னேன். இப்போ 0.3333 சிங்கிள் டிஜிட் போகலாம். அடுத்து வந்து 0.15, அடுத்து 0.15, இந்த மாதிரி 15 போயிட்டே இருக்கலாம். அடுத்து 0.123 123 123 இப்படி போயிட்டே இருக்கலாம். எப்படின்னா அது சிங்கிள் டிஜிட்டாவோ டபுள் டிஜிட்டாவோ இல்லை ட்ரிபிள் டிஜிட்டாவோ 4 டிஜிட்டாவோ 5 டிஜிட்டாவோ அது சேம் டிஜிட் திருப்பி உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதாங்க, வேற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இப்போ என்ன சொல்லுங்க, ஒன்லி 1 டிஜிட் ரிப்பீட். ஒன்லி 1 டிஜிட் மட்டும் ரிப்பீட்டா, 2 டிஜிட் இருக்கு 3 டிஜிட் இருக்கு, அப்போ தப்பு. நெக்ஸ்ட் வாங்க, டெசிமல் டெர்மினேட்ஸ். அப்படின்னா என்னதுன்னா டெசிமல் வந்து ஒரு முற்று அடைஞ்சிருச்சுன்றாங்க. அப்படின்னா 0.5, அடுத்து வந்து 0.2 இந்த மாதிரி ஒரு முற்று அடைஞ்சிருச்சுன்றாங்க. அப்ப அப்படியும் கிடையாது. இது வந்து பியூர் டெசிமலா, அப்ப இதுவும் கிடையாது. அடுத்து பாருங்க, ரிப்பீட்டிங் ஸ்டார்ட் இமிடியட்லி ஆஃப்டர் டெசிமல். என்ன சொல்றாங்க, ஒரு டெசிமல் வந்து என்னன்னா டெசிமலுக்கு அப்புறம் ரிப்பீட் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றாங்க. இமிடியேட்டா ரிப்பீட் ஆகிறது ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றாங்க. கரெக்ட் தானே, ஒரு டெசிமல் இருக்குது, அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிற ஸ்டார்ட் ஆயிரும். இத்தனை நம்பருங்கிறது குறுக்கே இல்லை, அது 2 நம்பரா இருக்கும் 3 நம்பரா இருக்கும் 4 நம்பரா இருக்கும். அப்ப இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அதுதான் நம்மளுக்கு என்னது, பியூர் ரெக்கரிங். அடுத்து பாருங்க, ஹேஸ் நான் ரிப்பீட்டிங் தென் ரிப்பீட்டிங். அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லுங்க, நான் ரிப்பீட்டிங் ஃபர்ஸ்ட் 0 இருக்குது, நான் ரிப்பீட்டிங் என்னது 1 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ரிப்பீட்டிங்கா இருக்கு. அடுத்து ரிப்பீட் ஆகுது 3 3 இருக்கு. அப்ப அந்த 3 இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அப்ப இது பேர் என்னது, உங்களுக்கு மிக்ஸ்டு ரெக்கரிங் அப்படிங்கிறதா உங்களுக்கு இது ஆன்சர். தெளிவா புரிஞ்சா, மிக்ஸ்டு ரெக்கரிங் என்னன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு டி ஆன்சர். இதே உங்களுக்கு இந்த இடத்துல பியூர் ரெக்கரிங் கேட்டனால நான் சி ஆன்சர் போட்டிருக்கேன்.
ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, அடுத்து வந்து 25வது 25வது என்ன கேட்குறாங்க பாருங்க, விச் இஸ் த மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல் அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரியும், மிக்ஸ்டு ரெக்கரிங் டெசிமல்னா என்ன தெரியும், ஃபர்ஸ்ட் நம்பரோ இல்ல 2வது நம்பரோ முதல்ல உள்ள நம்பரோட ஃபிக்ஸா இருக்கணும், அதுக்கடுத்து உள்ளது எல்லாமே நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு. அப்ப இது என்னது உங்களுக்கு 0.25 இருக்கு. இது ஒரு எண்ட் ஆயிருச்சு உங்களுக்கு. அப்ப எண்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு என்னது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னன்னா, இது வந்து என்ன மிக்ஸ்டு ரெக்கரிங் கிடையாது. ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, இது வந்து 0.666ன்னு போயிருக்கு. எதுவுமே உங்களுக்கு ஸ்டேபிளா நிக்க கிடையாது. இப்ப உங்களுக்கு மிக்ஸ்டு ரெக்கர்னா ஃபர்ஸ்ட் நம்பரோ இல்ல 2வது நம்பரோ ஸ்டேபிளா நின்றுக்கணும். அதுக்கடுத்து மிச்ச உள்ள நம்பர் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகணும். இது வந்து என்னன்னா எல்லாமே ரிப்பீட் ஆகுது. அப்ப இதுவும் தப்பு. இது வந்து பியூர் ரெக்கரிங். அடுத்து பாருங்க 0.123 எல்லாம் பாருங்க 123 ரிப்பீட் ஆகுது. அப்ப இதுவும் என்னது பியூர் ரெக்கரிங் தான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 1.4363 அப்ப பாருங்க இந்த இடத்துல 4ங்கிறது உங்களுக்கு ஸ்டேபிளா இருக்குது. 36 உங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. அப்ப இதுதான் உங்களுக்கு வந்து மிக்ஸ்டு ரெக்கரிங். அப்ப ஆன்சருங்கிறது உங்களுக்கு இதுதான். மித்த எதுவுமே ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னா தெளிவா பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். நம்மளுக்கு எல்லாமே இப்ப இருக்குது PQ ஃபார்மட்ல இருக்குது. ஓகேங்களா? இந்த Qங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்கு இந்த Qங்கிறது வந்து என்னன்னா எப்படி இருக்குன்னா 2ஓட மல்டிபிளோ இல்ல 5ஓட மல்டிபிளோ இல்ல இது ரெண்டுமே கலந்த மாதிரி 2 × 5 இப்படி நீங்க மல்டிபிளே இருந்தாலும் இது எல்லாமே நம்மளுக்கு என்ன தெரியும், டெர்மினேட்டிங் தெரியுங்க. டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் PQ ஃபார்மேட்ல இருக்குது. இந்த இடத்துல வந்து Qங்கிற இடத்துல வந்து என்னன்னா இது ரெண்டையும் தாண்டி இந்த 2ம் 5ம் இல்லாம மிச்ச பேலன்ஸ் எல்லாமே 3ஓ இல்ல 7ஓ அதுக்கடுத்து வந்து என்ன 9ஓ இல்ல 6ஓ இப்படி இருக்குதுன்னா உங்களுக்கு இது வந்து என்னன்னா நான் டெர்மினேட்டிங் டெசிமல். ஓகேங்களா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்ப உங்களுக்கு டெர்மினேட்டிங் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. அப்ப 2 5ஓட எனக்கு வந்து என்னன்னா தொடர்புள்ள நம்பர் இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு பார்த்தோன்னா என்ன தெரியுது, இந்த இடத்துல 20ங்கிறது இருக்கு. Qங்கிறது 20னா அப்ப நான் 20 வந்து என்னன்னா போடுறேன்னா எப்படி போடலாம், 4 × 5ன்னு போடலாமா? ஓகேங்களா? அப்ப எனக்கு என்ன இருக்கு, இது வந்து 4ங்கிறது 2ஓட மல்டிபிள் தான். அப்ப வந்து என்னன்னா 2 × 2 தான் 4. அப்ப இது எல்லாமே 2 × 5 தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் இஸ் போத் ஏ ரேஷனல் நம்பர் அண்ட் ஏ டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்றாங்க. அது ரேஷனல் நம்பராகவும் இருக்கணும், டெர்மினேட்டிங் டெசிமலாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுச்சு, பைங்கிறது எனக்கு ஆன்சர் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? எப்படியானா பைங்கிறது வந்து என்னன்னா ஒரு இர்ரேஷனல் நம்பருங்க. அது எப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். இப்ப √3 இந்த √3ங்கிறது என்னது, எனக்கு 3ங்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப இது வந்து ஒரு இர்ரேஷனல் நம்பர். கரெக்டா? அப்ப இது ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களுக்கு வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர் டெர்மினேட்டிங்கா இருக்குன்றாங்க. எனக்கு என்ன தெரியும், இது ரெண்டுமே ரேஷனல் நம்பர். கரெக்டா? ஆனா டெர்மினேட்டிங் நம்பர் என்னன்னு தெரியலன்னா கீழே டிவைட்ல வந்து என்னன்னா ஒன்னு 2 இருக்கணும் இல்ல 5 இருக்கணும் இல்ல அது 2ஓட சேர்ந்த சேர்க்கை இருக்கணும். அப்ப இதுல வந்து என்னன்னா 3 இருக்குது. அப்ப இது கிடையாது. நம்மளுக்கு வந்து 4/5 எப்படி ஈஸியா நம்ம ஒரு செகண்ட்ல போட்டோமா ஆன்சர். அதுதாங்க இந்த இடத்துல உள்ள பிளஸ் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்கிறேங்க. எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற கான்செப்ட்டுங்க இது. எல்லா கான்செப்டையும் நான் தெளிவா உங்களுக்கு ஒரே ஸ்லேட்ல வைக்கிறேங்க. இந்த இடத்துல ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கணும். 0ங்கிறது ரேஷனலா இர்ரேஷனல் நம்பரா, பைங்கிறது அதே தான். அடுத்து வந்து என்னது 22/7 இதுவும் அதே தான். ரேஷனலா இர்ரேஷனலா, அடுத்து 3.42 இன்ஃபினிட்டின்னு வருது. இது ரேஷனலா இர்ரேஷனலா, அடுத்து 3.14 இது ரேஷனலா இர்ரேஷனலா. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல வந்து என்னன்னா √75/√3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே என்னங்கிறத நான் கேட்கறேங்க உங்ககிட்ட. இப்போ உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். இதுல பாதி தெரிஞ்சிருக்கலாம், பாதி தெரியாம இருந்திருக்கலாம். 0ங்கிறது நான் உங்களுக்கு கிளாஸ்லயே முன்னாடி சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ரேஷனல் நம்பர். எப்படிங்கிறத பாருங்க. 0 வந்து நம்ம 0/1ன்னு போடலாம். கீழே எந்த நம்பர் இல்லைன்னா 1 போடலாம். இது பிறகு நம்மளுக்கு PQ ஃபார்மேட்ல ஆயிருச்சு. அதனால நம்ம என்ன பண்றோம், இது வந்து ரேஷனல் நம்பர். இதே பைங்கிறது என்னதுன்னா உங்களுக்கு இர்ரேஷனல் நம்பர் நான் இப்பதான் சொன்னேன். அது ஏன் அப்படிங்கிறது கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். பைங்கிறது ஆன்சர் என்ன 3.142 போறங்கிறது உங்களுக்கு கரெக்டான வேல்யூ. ஆனா நம்ம எல்லா கொஸ்டின் மென்சுரேஷன் கொஸ்டின் எல்லாத்தையும் பார்த்து எப்படி வந்துட்டோம், 22/7 பையனா என்னது 22/7 இப்படிங்கிறத பார்த்து வந்துட்டோம். இதுங்கிறது தப்பான ஒரு வேல்யூ. பைக்கான வேல்யூ இது கிடையவே கிடையாது. மென்சுரேஷன் கொஸ்டின்ல கூட என்ன சொல்லுவாங்க, பைக்கு பதிலாக நீ இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா சொல்லுவாங்க. பைக்கான வேல்யூவை நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லவே கிடையாது. அதனால இது பை ஈக்குவல் டு 22/7 கிடையாது. அது ஒரு அப்ராக்சிமேட்லி வேல்யூ. ஓகேங்களா? அப்ப எனக்கு பை வேல்யூ என்னது 3.41222 போயிட்டே இருக்குது. அப்ப எனக்கு டாட்னு போயிட்டே இருக்குது. ஒரு ரிப்பீட் ஆகாம நான் டெர்மினேட்டிங் நான் ரிப்பீட்டிங்கா ஆயிட்டு இருக்குது. அப்போ அது வந்து இர்ரேஷனல் நம்பர். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 22/7 இது என்னதுக்கு உங்களுக்கு PQ ஃபார்மேட்ல இருக்குது. பார்த்தா இது அப்போ வந்து இது ரேஷனல் நம்பர். அடுத்து பாருங்க, நான் இப்பதான் சொன்னேன் 3.4 போயிட்டே இருக்குன்னா இதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் இப்பதான் கொடுத்தேன். அப்ப இது என்னது உங்களுக்கு தெரியும், இர்ரேஷனல் நம்பர் தெரியும். அடுத்து பாருங்க 3.14 இதை நீங்க 3.14 நீங்க எப்படி போடலாம், 314/100ன்னு போடலாம். புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, அதனால 2 0 அப்படியே போட்டுட்டேன்.
இதை எப்படி ஆச்சு பிக்யூ ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ இது வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? அடுத்து நீங்கள் இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி பிரிக்கலாம்? √25 × 3 பிரிக்கலாம் 75 √3 வருமா? இப்போ எனக்கு இதை நீங்கள் தனியாக எடுத்து எழுதுனீங்கன்னா 25 √25 × √3 √3ன்றோம். √3க்கு √3 கேன்சல் ஆச்சுன்னா √25 இருக்கும். அப்போ அதை நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா 5ங்கிறது உங்களுக்கு ஆன்சர். அப்போ 5ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? ரேஷனல் நம்பர். இது வந்து உங்களுக்கு ரேஷனல் நம்பர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, 0ங்கிறது வந்து என்னது நம்மளுக்கு தெரியும்? ரேஷனல் நம்பர். பைங்கிறது வந்து என்ன தெரியும்? நம்மளுக்கு இர்ரேஷனல் நம்பர். இதே 22/7ங்கிறது வந்து ரேஷனல் நம்பர். ஓகேங்களா? இதே அதுக்கான வேல்யூங்கிறது நம்மளுக்கு அதே இர்ரேஷனல் நம்பர் தான். இதே 3.14 அப்படிங்கிறதுனா இது வந்து ரேஷனல் நம்பர். அதுக்கடுத்து வந்து இது ஒரு நம்பர், சும்மா நம்பரை கொடுத்தோம். இந்த நம்பருங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு இது வந்து ரேஷனல் நம்பர். தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் ஹேஸ் டெர்மினேட்டிங் டெசிமல் ரீப்ரசன்ட்? டெர்மினேட்டிங் டெசிமல்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தெரியும்? டெர்மினேட்டிங் டெசிமல்னா எனக்கு என்ன தெரியும்? கீழே டினாமினேட்டர்ல எனக்கு 2ஓட மல்டிபிள் ஆச்சும் இல்லை 5ஓட மல்டிபிள் ஆச்சும் இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும். இது 6ங்கிறது என்னது? 3ஓட மல்டிபிள் வருது. அப்போ இது தப்பு. இது 7. இது பாருங்க 3ஓட மல்டிபிள். எனக்கு இதுதான் 3/8. 8ங்கிறது எப்படி பிடிக்கலாம்? நம்ம 2 கியூப். 2 × 2 × 2 அதான் 8 கியூப். அப்போ ஆன்சருங்கிறது 28க்கு ஏ. அடுத்து பாருங்க 29வது. 29 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. 29 என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. விச் ஆஃப் த ஃபேக்டரைசேஷன் ரிசல்ட் இஸ் நான் டெர்மினேட்டிங் ரிப்பீட்டிங் டெசிமல் அப்படின்றாங்க. நான் டெர்மினேட்டாகவும் இருக்குது, அது வந்து ரிப்பீட் ஆகுது. அப்படின்னா என்னதுன்னா ரேஷனல் நம்பர்ல உங்களுக்கு கீழே உள்ளது. உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு இந்த இடத்துல? உங்களுக்கு 1/4 இருக்கு. அடுத்து 1/17, 1/10, 1/8. எனக்கு என்ன தெரியுது? 1/17ங்கிறது ஆன்சர்னு தெரியுது. ஆனா இது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இது அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க தாராளமா என்கிட்ட வந்து கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்லுவேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் வந்து 30வது கொஸ்டின். 30வது கொஸ்டின் என்னன்னா, நீங்களே இதை போடுவீங்கன்னு நினைக்கிறேன். டெர்மினேட்டிங் டெசிமல். டெர்மினேட்டிங் டெசிமல்ல டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இதை மட்டும் நீங்க ஹோம்ஒர்க் சம்முங்க. இந்த ஹோம்ஒர்க் நீங்க கண்டிப்பா பண்ணி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ தேங்க்யூன்னு போட்டிருந்தேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க டெய்லினா தருங்க. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வேணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஜிடி எக்ஸாமுக்கு என்னைக்கு வருதோ டேட்டு, அதுவரை நம்ம சேனல்ல என்னென்ன கண்டென்ட் போடுறோமோ அந்த கண்டென்ட்டை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா கண்டென்ட்டுமே ஒரு ப்ரீமியம் கண்டென்ட்டாக தான் இருக்கும் ஜிடி ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து என்னன்னா ஸ்பெஷல் கான்செப்ட்னு போடுறதே அது நான் ஜிடிக்கு தான் ஸ்பெஷலாக போட்டுட்டு இருக்கேன். நீங்கள் போயிட்டு அதில் வந்து என்னன்னா எனக்கு ஜிடிங்கிறத நான் மென்ஷன் பண்ணல, அதனால ஜிடிக்கு வராது அப்படின்னு போட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. முழுக்க உங்களுக்காண்டி தான் இந்த சீரியஸுங்கிறத ஆரம்பிச்சிருக்குது. தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். தேங்க்யூ.